Thank you.
நாலு டைலர் தச்சு மொத்தமாக சொல்லிட்டு போவோம். ஒரே புழுக்கமா இருக்குது. எட்டி கூட அண்ணன் மொத்தம் போகலாம். எத்தனை வந்தாரு? 7 எங்க வச்சு அடிக்க போற? ஏன்னா அடிக்கடிக்கு நீ குனிஞ்சிட்டே வேலை செய்யற. ஆமா, பொம்பளைக்கு ஓய்வு இல்லாத என்ன வேலை? இந்த முந்தாடி ஈத்து இப்படி மூடுறது திறக்கிறது. ஆமா, தெரியாத வந்துரும். ஆமா, விலகிக்கும். ஆமா, அது நாம பார்த்துட்டே எடுத்து மூடணும். ஆமா ஆமா, அதுக்கு உனக்கு மூட தெரியல. ஆமா ஆமா, அதனாலதான் ஒரே அடியா உள்ள அடிச்சு விட்டுன்னு வச்சுக்க. நீ எப்பவுமே ஈத்து மூடவே தேவையில்லை. இங்க அடிக்கிறீங்க, இங்க அடிக்காரப்பா எடுத்துட்டு போ. அவன் ஒக்காக எடுத்து வந்து போட்டு கிடக்குறாங்க கோட்டாளத்துல. அங்க போய் அடிச்சுட்டு போ. இப்படி நெட்டாவே போ ஏறி மேல வந்து இதே மாதிரி சீலை என்ன வெளிப்படி ஆகிப்படியா பின்னாடி இப்படி யாராவது பொம்பளை இப்படி சீலை கட்டணும். அதெல்லாம் திரும்பி கேட்கலாம். மானம மாதிரி மழை பெய்த பெய்யலாம் பெய்தாலும் கேட்கலாம். கேட்கறது கம்மி 3 பேர் கம்மி விட்டுட்டேன். போய் அப்புறம் அள்ளி சுத்தி எடுத்துட்டு வரேன். என்னமா ஏன் இப்ப இழப்பா இருக்கிற? நீ நல்ல கோயில் இருப்பிய ஏன் தங்கம்? ஏன்டா இது ஏரியில கோயில் தான் கிடக்குது. இங்க வச்சு வச்சா அமுக்குறா? உன்னை ஏதாவது அடிச்சு விட்டானா? இல்ல உன்னை ஏதாவது சண்டை போட்டானா? ஆரி ஆம்லானா அடிச்சதுதான் வந்துட்டேன். சித்தப்பா என்ன ஒண்ணு கண்ணு கருவேப்பிலை கொத்தா வளர்த்து உருவி ரசத்துல போட்டு ஒண்ணுவேன். எதுல செல்ல புள்ளைய ஓடி வளர்த்தேன். அப்படி வளர்த்தீங்கப்பா. அப்படி வளர்த்த உடனே என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? இனிமேல் கரும்பு காட்டுல தூக்கி போட்டுட்டு கரும்பு காட்டுல தூக்கி போட்டியா? கரும்புக்கு தண்ணி கட்ட போவேன். ஆமா, அப்ப அம்மாத்த புள்ள நீ அக்கா அண்ணியும் போவீங்க தண்ணி கட்டுறதுக்கு. நீ கொண்டு போய் அங்க கரும்பு வரமா வச்சுட்டு நான் தான் கரும்புக்கு தண்ணி கட்டிட்டு இருப்பேன். அந்த ஒரு வாய்க்கால போட்டுட்டு வேற வாய்க்கால திருப்பி நீ அண்ணி. ஆமாமா ஆமா, அப்பா நினைச்சுக்காத. என்ன வளர்க்கறது என் சித்தப்பக்காரன் என்னென்னலாம் தின்னு வளர்த்தா தின்னு வளர்த்தா அதே தின்னு எப்பா அப்படி என்ன வளர்த்தீங்க? என்ன பண்றீங்க? இந்த மாதிரி வயசா பிள்ளைக்கு வயசுக்கு வந்துருச்சு. இனிமேல் வீட்டுல வச்சிருக்க கூடாது. காலில் பீனா தலையில பீங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? சுருக்காட்டியா நாலு கட்ட முடிய தேடி கொண்டு சுருக்காட்டில் வச்சிருக்க பிள்ளை வைக்கிறது. ஒரு நல்ல பையனா பார்த்து. ஆமா, நீ நல்ல பிள்ளையாச்சே அவனுக்கு கட்டி கொடுக்கணும். அப்படின்னு கட்டி கொடுத்தீங்களா? அந்த சாலை குடிச்சு என்ன நல்லா வாழ வச்சானா? என்ன பண்ணா? எப்பா நம்ம வீட்டுல இருக்கும்போது ஓட வேலை உடம்பு வேலை பயிர் நேரத்தை களை பறிக்கிறது எந்த வேலையும் எனக்கு தெரியாது. நீ எந்த வேலையுமே தெரியாது உனக்கு. ஆமா, நீ உட்கார்ந்து படுத்துக்குவேன். கொண்டாந்து விடுறா பின்ன ஆளா உட்காருன்னா படுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு நல்ல புள்ளமா நீ. அப்படி இருந்துட்டும்பா இங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போன பத்தியா அவனுக்கு சும்மாலாம் கிடையாது. 100
ஏக்கர் காணி இருக்குது. இந்தாண்ட பக்கத்துல தானே இப்ப ஃபாரஸ்ட் இருக்குது. ஆமா. அதுல அவனுக்கு அது என்ன பண்ணிட்டா என்ன கல்யாணம் பண்ணிட்டு போன பத்தியா எனக்கு அடுப்பு கிட்ட போய் வேலை வச்சே செய்ய மாட்டேன். புது மருமகளை வீட்டுல நம்ம கண்ணு கொடுத்தமா பார்க்கணும்னு சொல்லிட்டு என் மாமியால அடுப்பு கிட்ட போய் வேலை செய்யுது. சும்மா ஈத்து விடுமா இது. சோறாக்கிறதுல இருந்து குழம்பு வைக்கிறது பொரியல் இருந்து இப்படியா இருந்துப்பா. ஒரு 2-3 மாசம் அப்படி ஓட்டணும். அப்படி ஓட்டுற உடனே என் மாமியார் மாமா வீட்டுக்காரங்க பண்ணிட்டா என் அக்கூட்ட மாமா நல்லா இருந்தது. நாலு தூரில் வந்து போச்சு. என் வீட்டுக்காரன் கலப்பை தூக்கிட்டான். வீட்டுக்காரர் ஏறு ஓட்டுன்னு வச்சா அப்படி சொல்லி கலப்பை தூக்கிட்டான். அவனை மாட்டை பாட்டிட்டு போனோம். பிள்ளை பிள்ளை நான் அதிக நேரம் பசியோட பட்டினி பரிசமா கிடக்க மாட்டேன். கரெக்டா நான் சாப்பிட்டாலும் கரெக்டா சாப்பாடு வந்துடணும். என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். என் மாமியார் என்ன பண்ணிச்சு அவன் ஒரு வேலை ஓட்டுறது திரும்பி பாக்குறது. புது பொண்டாட்டி வராளா புது பொண்டாட்டி வராளா அப்படின்னு இப்படியே திரும்பி திரும்பி பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். என் மாமியார் சோறு குழம்புல ஆக்கி பொரியலாம் பண்ணிட்டு கூடையில எடுத்து ஒரு துண்டு எடுத்து சிமெண்ட் தலையில் வச்சுட்டு கூடையை தூக்கி வச்சது. அம்மா உன் வீட்டுக்கார காட்டுக்கு போயிருக்கிறான் நீ போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு. நான் கிட்ட காட்டுக்கு போறோம்பா கலந்து மாட்டிக்கிட்டு போய் நிக்கிறேன். என் வீட்டுக்காரன் என்ன பார்த்துட்டான். ஓஹோ நம்ம பொண்டாட்டி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஓடுறான் அது கையில என்ன வச்சிருப்பான் தோல் சாட்டை. அந்த தோல் சாட்டையா கலப்பிக்கிட்டே சொல்லிவிட்டு கிடுகிட்டு உடனே கையை அலம்பலாம் சோத்தை போடுன்னா சோத்தை போட்டேன். பொருள் தனியா எடுத்து வச்சேன். என்னது குழம்பு ஊத்தி அள்ளி ஒரு வாய் வச்சான். இங்க இருந்து போனா நான் தூக்கிக்கிட்டு அப்பெல்லாம் எனக்கு குசு வரக்கூடாது. என் வீட்டுக்காரன் அப்பதான் அள்ளி ஒரு வாய் வைக்கிறான். என் நக்கி கொடுத்து எனக்கு குசு வர்றதும் போறதுமா இருக்கு. அடிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம இப்பதானே கல்யாணம் பண்ணோம். புதாமடா முன்னாடி நம்ம வீட்டுல அசிங்கமா அடிப்பானே திட்டு நினைச்சு வைக்கப்படுத்து விடல. அடிக்க பார்த்தோம். ஒரு கை அள்ளி வச்சா 2 கை அள்ளி வச்சான். 3வது கை அள்ளி வச்சா மாதிரி விட்டான் பட்ட 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 பட்டு. என் வீட்டுக்காரன் என்ன பண்ணிச்சு அடி போண்டே வத்தமாவில அங்கிருந்து வந்து ஊர்ல இருந்து சாப்பாடு அங்கெல்லாம் விடக்கூடாதா நான் சாப்பிடும் போது குசு விட்டு அடிக்கிறேன்னு தட்டுக்கட்டெல்லாம் தூக்கி கட்டாச்சு விட்டு நான் எடுத்து போன பானைகள்லாம் தூக்கி ஊற்றி கிடத்து பக்கம் கட்டாச்சு விட்டு கிடுகிட்டு ஓடுறான். கிளப்பிக்கிட்டேன் ஓடுறான். அதுல சொறி என்ன சொறி வச்சுக்கிறேன் தோலை சாட்டை எடுத்துக்கிட்டு இப்படி திரும்பலாம் என் பக்கம். ஆடா போவையா ஒட்டெல்லாம் பாரு ஓட்ட ஓட்டமா அந்த கறந்து போட்டுல என்ன பெருத்து போட்டு அடிக்கிறான். குசு உருவாடி சாப்பிடும் போது பெருத்து அடிக்கிறான். ஆடா ஊரு உலகத்துல எவன் குசு விடல குசு விடுறதுலாம் சாணம் குடிச்சு அடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிக்கிறானே. எப்பா அது மட்டுமா உக்காங்கிறான் என்ன தெரியுமா சொல்றான். அவன் ஆயா என்ன குத்தம் இல்ல அச்சா என்ன குத்தம் இல்ல அவன் இங்க உனக்கு தேவையில்ல. அவனை வளர்த்து பேசல வந்தார போய் நான் சொல்றோம். அப்படி சொல்லிவிட்டாப்பா உட்காந்து கோவம் வரல. வந்தார போய் சொல்லிவிட்டாப்பா. போட்டாடி அன்னைக்கு வச்சு இன்னைக்கு வச்சேன் வந்துட்டு தனியா குடும்பம் நீ செத்தாலும் உனக்கு தாலியா இருக்க முடியும். சாண்டை குடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்பா. வந்த உடனே ஊரு ஊரா பொண்ணு கலையும். நமக்கு தான் காலைக்காலம் இருக்குது. நமக்கு பொண்ணு தெரியலங்கிறாங்க. அப்படி கிடுகிட்டு போறது 4-5 பொண்ணு இருக்குதா போய் கேட்கறது. ஏம்மா சொத்து சங்கலம் அதிகமா இருக்குது. நீ பவுன் பண்ணலாம் போனவங்கள கட்டில பாவனை திரும்பி வந்தா போதும் அப்படிங்கிறது. ஆனா உன் மாமா குசு விடுவாளா அப்படின்னா எவ்வளவு சும்மா இருப்பாளா? நீ தான் என்ன ஏமாத்தி கொடுத்துட்ட. எப்பா நீ தான் பொண்ணு கொடுத்துட்ட. அவன் கொடுப்பாளா? ஊரு உலகத்துல எவ்வளவு சாலை கொடுத்து பொண்ணு கொடுத்து செஞ்சு வேலை மாத்தாலும் மொத்தம் செப்பு நட்டி ஒரே ஓட்டம் ஓடி வந்தவங்க வீட்டுக்கு. இப்படியே ஒரு ஊரா போறது பொண்ணு கேட்கறது குசு விடுவாளா இப்படின்னு சொல்லி வச்சு வாங்குறது இப்படியே வந்துட்டு 8 பொண்ணுங்க வச்சிருக்கான் ஒருத்தன். எவனாவது ஒரு குற்றம் படிச்ச வந்தாலும் பிச்சைக்காரன் வந்தாலும் குடிச்சு தள்ளிவிடும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த வீட்டுக்கு இந்த நக்கி அங்க போறான் நக்கிறதுக்கு என் வீட்டுக்காரன். எம்மா என்ன அடிக்காதீங்க உதைக்காதீங்க உங்க மௌனம் நான் கட்டிக்கிறேன் போனா உன் மாவன் குசு விடுவாளா? அவன் எப்படியோ போய் தொழில் வாயாக்காரி எடுக்கிற ஒரு தகுடு. எப்பா என் மாவன் குசு விடுவான் விடாதான் இருக்க மாட்டான். ஆனா எப்ப
விடுவா வருஷத்துக்கு ஒரு குசு தான் விடுவா ஏப்பா எப்படி வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் ஒரு குசு விடுவா அது ஒரே ஒரு குசு ஆமா மின்னித்தவங்கள ஒரு உட்காரும் போது குசு தூங்கும் போது குசு படுக்கும் போது குசுல விட மாட்டான் அத பாதி என் வீட்டுக்கார யோசனை பண்ணலாம் இவன் நடந்தா குசு உட்காந்தா குசு படுத்தா குசு விடல இவன் வருஷத்துக்கு ஒரு குசு தானே ஆனா காட்ட பக்கம் போகும்போது மோட்டை பக்கம் போகும்போது எங்கேயா போகும்போது விட்டு தொலைறான் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு தரப்புல தயாரிக்கிறான் பாரு பந்தல போடுறான் பத்திரிக்கை அடிக்கிறான் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் பத்திரிக்கை சரதரியா போகுது தெரிஞ்சல பார்க்க போற மாதிரி அது பத்தோட போகணும் நானும் போகும் அந்த சக்காலத்து முடிஞ்சா எப்படி இருப்போம் நம்மளோட அழகா இருப்பாளா அப்படின்னு நானும் போகணும்பா அக்கிரி என்ன பண்றான் எப்பா ஐயர் என்ன பண்றான் அக்கினி புள்ளத்துல உட்காந்துக்கிட்டான் ஐயரா அக்கினி புள்ளத்துல உட்காந்துக்கிட்டான் அக்கினில உட்கார்ந்துட்டாரு ஓ அக்கினி குண்டத்துல உட்கார்ந்துட்டான் நல்ல நாய் போகுது கெட்ட நாய் வரதுல பண்ணு பாருங்க கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் என்னத்த ஒரு மந்திரத்தை சொன்னம்பா சுமார் பண்றா இங்க வாங்குற கோஷமா தெரியுங்க ஆயிரம் ஒரு மந்திரத்தை சொன்னான் என் வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்டான் எடுத்து தாலி கட்டலாம் நல்ல நேரம் போகுது பட்டு கட்டா தாலி என்ன என் வீட்டுக்காரன் தாலி கையில வாங்கிட்டான் வாங்கிட்ட உடனே வீட்டுல இப்படி என் வீட்டுக்காரன் இப்படி கட்ட போனா அவன் கைத்துல அந்த வருஷம் அன்னைக்கு தான் கெடு அவனுக்கு முடிய மாட்டேங்குது அன்னையோட கணக்கு அன்னையோட முடி போகுது அவன் கணக்கு அவன் கணக்கு முடி போகுது அவன் கணக்கு அப்பதான் குசு வர மாட்டேங்குது வருஷம் வந்துருச்சு சாலை தூக்கிட்டு பரப்பிட்டு விட்டா பாரு குச்சி பட்ட 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 பட்டன்னு நம்ம நாட்டு வெடி வச்சாங்களா இப்ப இந்த சாமி மரணம் போமா அது என்ன வெட்டி அதை விட 4 வெட்டி அடிச்சது கல்யாணத்தை வந்து பத்து பட்டி போடுது என் வீட்டுக்காரங்க தாரில் போட்டு தீர்த்து தார் ரோட்ல ஆயிரம் என்ன பண்றான் மேல பிடிச்சுக்கிட்டான் அந்த கையை தொங்குறானுவன் நான் கிடுக்கிடுன்னு ஓடினேன் என்னமோ ஆகி போச்சு நம்ம வீட்டுக்காரனுக்கு அப்படின்னு போய் கை வச்சு பார்த்தா எல்லாம் மறைச்சு போய் கிடக்குறாப்பா செத்து விட்டான்டா ஆனா பாவி ஏன்டா உனக்கு இந்த தலையெழுத்து அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா பார்த்தா கூசு இருக்க ஒரு குசு நித்தம் குசு இருக்கு மேல குசு நாலு இருக்கு வருஷம் ஒரு குசுவால இப்படி வைகுந்த போல மலையா நக்கிமுத்தான் அப்படின்னு அடிச்சுக்கிட்டோம்பா என் போயப்பதான் இப்படி சிரிக்குது இப்ப ஒருத்தர் வந்திருக்கிறாள அவன் போய் என்ன எனக்கு பாப்போம்
என் அப்பா பூஜையே பாப்பிடாதவன் என் பூஜையை பாப்பிடாத சும்மாடா சும்மாவா அதான் தெரியும் பாத்துட்டேன். ஆமா வணக்கம் 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 சபா வணக்கம் வணக்கம். சுருக்கமா சொல்ல போனா 4 வேதம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 6 சாஸ்திரம் 66 கல்விக்கான கால கலை கலை மறந்து மறந்து என் மூட்டை 50 ரூபாய் எடுத்து கொண்டாட்டம் இருக்குது காத்தால பேசிக்கலாம் வந்தாலே பார்த்தேன் நம்ம சமாவில் இருக்குது சமாவில் சமாவில் இருக்குதுன்னா குடும்பம் காத்தால திறந்துடுறேன் இருக்கின்றார்களே. ஆமா ஏன்னா ஆ என் கூட ஆனாலும் ஆ 4 கட்டிக்காரன் கிளம்பிட்டான். என்னை இடிச்சு பார்த்தான். டிக்கெட்டு கொடுத்துட்டேன் போயிட்டான் சத்தியமா. டிக்கெட்டு கொடுத்து அனுப்பிட்டியா ஒருத்தன் வீட்டுல உட்காந்துருக்கான். 6 நாள் ஏய் ஆ. யார் தெரியுமா? ஆறுமா வேளாந்தூர் அண்ணாமலை பேர் போன ஆளு. ஆமா பழைய ஆளு ஆ, அவன் இருக்கிறான் முந்திரி கட்டியாங்க பிந்திரி கட்டிக்காரங்க போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வேளாந்தூர் அண்ணாமலைன்னா ஆமா பேரும் புகழ் படைத்த ஜாதியில் வந்து குறவனா. ஆமா நான் எப்படி எது சொன்னாலும் சரியே, ஆமா எதுவும் கோச்சிக்க மாட்டாரு. ஆஹா. இப்போ வந்து ரிஷிவன்த்துக்கு பின்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்காரு. ஆமா உண்மையா இல்லைன்னா ஆ இருக்காரு. அப்படி ஆ. இன்னொருத்தவன் என்ன பண்ணா, ஆமா திருக்கோளூர் பக்கம் ஆ அவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுல போறதுக்கான இன்னொருத்தன் வந்து ஆ இந்த பேலமாட்டு கட்டிக்காரங்க நம்ம செந்தில் கேட்டாங்க. ஆமா அவன் வந்து ஆ. அந்த கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டே விட்டு எங்க ஓடிட்டான். ஆமா இன்னொரு ஆளு ஆ அவரும் எங்க ஊருக்காரர் அவர் செத்துட்டாரு. ஆமா புத்தந்தூர் ஆ இவருக்கு பாரு அவன் பேர் என்ன, புத்தந்தூர் சச்சிவாலி என்ன பண்ணா, ஆ கோழிக்கறி போலன்னு ஒரு ஊர் உள்ள சண்டை. ஆமா ஏன்டா சண்டை பிடிக்கிற கம்யூனிட்டி, ஆ வேணும்னா கூட காலைல 1 கிலோன்னா ஆக்கி தரேன், எடுத்து கூட போடுறேன் நீ சாப்பிடு ஆ அப்படின்னா ஆமா ஒரு ஜமாவே கழிச்சு அவன் வந்துட்டான் அப்படி. ஆ ஏன்னா நம்மளுக்கு சித்தாளுக்கு கெட்டியவா. ஆமா ஏன்னா ஆ ஆண் பிள்ளையா இருந்தாலும் இருந்தாலும் ஆண் பிள்ளை ஆமா மாமா இருக்காரு, ஆ அவருக்குலாம் 70 வயசுக்கு மேல தாண்டது. ஆறு மக்கள் இருக்கா ஆமா ஆமாமா என்னடா ஆ அரியா புள்ள மாரி என்ன இன்னும் 16மா டேய் ஆ பட்டு போன கட்டை ஆ செத்து போன தோல். தோல் ஏன்னா ஆமா எழுத்தாக இருக்கணும். ஆமா பட்டு போன கட்டை ஆமா செத்து போன தோல். செத்து போன தோல் இனி வரைக்கும் ஆ 16 பேத்துக்கும் ஆ ஜென்மத்தை வந்து நம்ம எப்படி செருப்பால் அடிச்சு ஆடுறோமோ ஆறுமா அத்தனை போல ஆ அடிக்கிறாரு பத்தியா. நிக்க வச்சு அடிக்கிறாரு ஒரு படுகு போட்டு அடிக்கிறாரு மாமனுக்கும் ஆ ஏன்னா எங்க அப்பா காலத்துல வந்து அடிக்கிறாரு. ஆமா அது மட்டும் கிடையாது, ஆ பேரம்புகளும் படைத்த பணச்ச அண்ணன் இருக்கிறாரு ஆ முருகேஷ் அண்ணன். அதுக்கு தான் அவரு இருக்கிறதுக்கு இல்லாம ஒரு முளகனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம். அவரு கோட்டை நிறைய இனிமேட்டு எங்களுக்கு ஆசை முடியல இவன் தான் எங்கேயும் போக முடியாது, போனாலும் குரல்ல காலத்து புரிய சரிடா. நான் வந்து சேர்த்து ஆடும் போது என்கிட்ட வந்து ஒரு ராட்சி மொத்தம் அடிச்சாரு, 2 ராட்சி அடிச்சாரு. ஆமா ஆமா அப்படி இருக்கின்றதே ஆமா இந்த சித்தர்கள் கட்டி திருக்காவில் உள்ளாரே. யாருக்கு பெயர் தெரியுமா? யாருமா இந்த கோயிலை யாரு கட்டிருப்பாங்க? ஆ நீ கட்டின இல்ல நாம எப்படிமா கட்ட முடியும்?
இல்ல இருக்கிறவங்கள கட்டினாங்க ஆஹா. யாரும் கிடையாது. வரி சேர்க்கலாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பணம் சேர்க்கலாம். பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆமா. பணமே இல்லாதவன் ஆடுமை சொல்லுமா, கோயில் கடமை சொல்லுமா. இனி வரைக்கும் ஒரு ஜமால ஜெய் இனி வரைக்கும் ஒரு ஜமால நான் அடி வச்சு எனக்கு இவ்வளவு பணம் கூட இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கேன். மத்திகால வாங்குற பொண்ணு ஏழைக்காரன் வாங்குற பொண்ணு பெருமை படிக்கிறது. அப்படி ஒரு இடத்துல அடி வச்சோம்னா ஆமா நம்ம விடியற வரைக்கும் நம்ம ஜென்மத்தை உழைச்சு ஆடணும். ஆமாமா. செத்தானும் கலரில சாகணும். ஆமா. இந்த இடத்துல சாகணும். ஆமா. மாண்டாலும் வீட்டுல வீட்டுல தான் மாறணும். ஆமா. இந்த தலைப்பா எனக்கு பிடிக்காது. நீ அவரு அப்படி சித்தர் என்றால் ஆமா ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் போட்டு இந்த கோவில உள்ள நம்ம வர முடியுமா? வர முடியாது. இந்த கோவிலை வந்து ஆமா யாரை ஒருவர் கட்டுகின்றார்களோ அவருக்கு தான் வந்து சித்தர் என்று ஒரு பெயர். அப்படி ஆமா. தீ வைக்கிறான்னு பாரு. என்னமோ இப்பதான் எடுத்து வராங்க பாத்திரத்தை. அப்படி மாணிக்க வஸ்துக்கு ஏமா வீட்டுக்காரர் போறான்னு நீயும் போற, நானும் போடுவோம். அப்புறம் இப்படி யாரு பாலத்துல ஒண்ணு ஒரு 50 கிலோமீட்டர்ல வரப்பட்டு நான் பூலாட்டில் வண்டியில் வந்துருக்கேன். நான் பஞ்சாயத்து போடுவோம். அப்புறம் கோயிச்சுட்டு போறாரு. இல்ல வீட்டுக்காரர் இன்னைக்கு ஒன்றையும் தான் கோயிச்சு விட்டாமா கலை மறந்து கட்டுழந்து அமர்ந்திருக்கின்றார்கள். இது கல்வி அது தலை தெரிய முடியுதுமா. ஏன்னா விடுதி வரைக்கும் விட்டான மாதிரி ஆளு கூட நடத்துவேன். ஆமா வேணா 4 வேதம் 6 சாத்திரம் 66 கலை மறந்து கட்டுணர்ந்து அமர்ந்திருக்கின்றார்களே குரு பெரியோர். ஏன்னா 10 மாதம் 300 நாள் கர்ப்ப வளர்த்து நம்மளை பெற்றது. அப்புறம் எங்க இருக்காங்க? நம்ம வீட்டுல அவங்க வீட்டுல நம்ம வீட்டுல இருக்காங்க. அவங்க வீட்டுல சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுல இருக்காங்க. உங்க அம்மா ஆமா ஆமா எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அப்பா இருக்காங்க. ஆமாமா. ஆட்டக்கார 16 பேர் ஒரு ஆள் ஆகுது. அந்த மாதிரி பேச்சு காட்டணுமா? எங்க போவாங்க அங்கதான் போவாங்க இருக்கின்றது. சபைக்கு முன்பதாக வந்தபோது விளக்க யாருன்னு தெரியுமா?
ஆமா என்ன ஆ, சந்தனமும் பூமனுக்கு மார்க்கு நேர்க்கும் கேட்கும் சாமத்தி அதுக்குதான் தாராளமா வாங்கி கொடுத்துருமா கவலைப்படாம அங்கதான் வாங்கியாவ பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பாட்டி கூட்டம் பாட்டி படுத்துனாலும் தாத்தா கூட்டம் வந்து சோடி மேல உட்காரு யாரு சந்தனமும் பூமனுக்கு மார்க்கு நேர்க்கும் இருக்குமா பஸ் ஏறுவா காலையில ஏறுவேன் சந்தனமும் பூமனுக்கு மார்க்கு நேர்க்கும் சாமத்தினை பயிர் எல்லாம் தலையும் ஏன்னா சாமத்தினை என்றால் இந்த இரவு நேரத்தில் தான் ஆமா அவர் என்ன காசு கொடுக்குறாரு எங்க அவர் உண்டியில போட்டுருக்காப்ல போய் எடுக்க போயிருக்காப்ல சாமத்தினை என்றால் இந்த இரவு நேரத்தில் தான் ஆமா பயிராகப்பட்டது ஜெகஜோதியா வாங்குமா உண்மையா தானே இருக்குமா ஒரு கருப்பு நாட்டு போய் உட்கார் உட்கார் நைனா இரவு நேரத்துல போய் பாரு ஒரு கருப்பு நாட்டு ஆமா மலை 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 சல 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 ஆமா ஆளு உடைக்கிற மாதிரி போர் போட்டு எப்படி சத்தம் கேட்கல அப்படி என்ன பண்ணுவான் ஆமா எவனே கரும்பு கொடுக்குறான் கரும்பு உடைக்கிறான் மத்தால் தாடிக்கிறான் ஆமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆமா சாமத்தினை பயிரை தொடுக்கும் மாறு கட்டி போரடித்தா மாலாதென்று ஆமை கட்டி போரடிக்கும் அழகானே ஜெயமாபுரி ஜெயமாபுரி ஆமா எங்களுக்கு நாடு இருந்தும் நகம் இருந்தும் பொன்பொருள் இருந்தும் பிள்ளை இருந்தும் ஒரு கொய்யாச்சே என்னம்மா குறை
நான் ஜெயசுந்தரியாகவும் என் தங்கையாருக்கு முடியான ஜெயமாவனைக்கும் இருந்தாலும் சரியே ஆனாக்கானாகவும் பெண்ணாகவும் கருவேப்பிள்ளை கொத்து மேரி பிறந்த அழகான சாந்தாசீலன் என்று ஒரு பிள்ளைய வந்து நாங்கள் பயன்படுத்தி அந்த பிள்ளையாகப்பட்டது கற்பகவல்லி அப்படி என்று அண்ணவளுக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்து இன்று முதல் அன்று வரைக்கும் 3 நாள் தினம் ஆகிட்டதப்பா. ஆமா, பிள்ளையாகப்பட்டவன் என்று இருக்கின்றான். மருமகளாகப்பட்டவள் அந்த கற்பகவல்லி எங்கிருக்கின்றாளோ அப்படி என்று இந்த ஜெயமாபுரி பட்டணத்திலே வந்து அழுத கண்ணி சிந்தனையோடு அங்க இருக்கின்றோம். அப்படி பிள்ளையாகப்பட்டது எங்க கண்ணுக்குள்ள தேட கிடையாது. எந்த இடத்துல இருக்கின்றான் அப்படி என்று எங்களுக்கு பார்ப்பது போல தோணுகின்றது. அதனால இந்த ஜெயமாபுரி பட்டணத்திலே வந்து ஜெயஜன மகாராஜனுக்கும் இந்த ஜெயமாலி என் தங்கையாருக்கு முடியான ஜெயசுந்தரி அழுத கண்ணு சிந்தனையோடு நாங்க இந்த நாட்டிலே இருக்கிறோம். பையன் பிள்ளைய பாட்டியானா இந்த பக்கம் வரலமா, இங்கெல்லாம் வரல. என்ன கூட்டு குறைக்க போட்டாங்க சூரியனுமா எங்க ஜெய அங்கிருந்து தெரியல. மன்னவரை பார்ப்பதற்கு முன்பதாக ஜெயயோக மகுடராணி
சமாளம் அமருங்க. எங்க? சமாதானத்துல. போகிறீங்க நான் பாத்து. சமாதானம் அமருங்க. சமாதானம் மாமா. சமாதானத்துல அமரணும். எனக்கு சூடு போடுப்பா. எத்தனை மாசம் கேட்பீங்க? எத்தனை மாசம் கேட்பீங்க? உட்காருங்க மகராஜா. எப்படி உட்காருங்க. இப்படியா கேட்க வேணாம். ஏண்டா இது நீர் ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு உனக்கு தாலி கட்ட முடியல போனா சரி யாரு என்னத்தை கண்டா? பொண்டாட்டி அவளுக்கு அம்மா. அப்படியா? டேய் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? வந்துட்டாருமா. பார்க்கலாமா? பார்க்கலாம். காலையில நீ நான் பார்க்கலாமா? அதெல்லாம் வீட்டுக்காரர் போய் சாப்பிட ஏண்டா புல் தாரா. ஏண்டா என் பாஜி பவுடர் எல்லாம் வேணும் பண்ண பவர் பொட்டு போட்டோம் நீங்க வாழ்ந்தது. மங்களமாகட்டி எழுந்து நீடோழியாக வாழ்குவாய் வாழ்க சமாசம் எதற்காக எடுத்த விளக்கமா சொல்லு எதா இருந்தாலும் மந்திரி தான் நம்ம இடத்துல வந்து அருள்
அருகாமல் வந்து காலால இருக்கக்கூடிய வேலையை கையால செய்யணும் மந்திரம் இருக்கா ஆமா நான் எதுக்கு இருக்கிறேன் இதான் வைக்கிறேன். ரெண்டு பேரும் சபையில மந்திரியை ஓட்டுன்னு சொல்றேன் மந்திரியை என்னங்க எங்க வேலை மட்டும் கிளம்பிட்டாங்க எதற்காக ஏய், நீ வேலை விட்டா எனக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எதற்காக கணவன் எதற்காக மனைவி இருப்பான் இதெல்லாம் புரிஞ்சிக்காத தீபாவளி பேச நாகோலியா அம்மா சொல்றத கண்டுதான் மகனாகிய சாந்த சிறுவனுக்கு திருமணம் செய்து சில காலமாகிறது நந்தவனம் பூந்தோட்டத்தில் விசித்திரமான மாளிகை ஏற்படுத்தி இளைஞர்கள் சந்தோஷமா இருக்கணும் இருக்கு. ஆமா ஆமா பிள்ளையாகப்பட்டவன் சாந்தசேலனுக்கு வந்து கற்பகவல்லிக்கு திருமணம் செய்து பல ஆண்டு இல்ல 3 நாள் திருமணம் ஆகுது. ஆமா இருந்தாலும் இதுவரைக்கும் சில காலம் சொன்னாங்க பல ஆண்டுலாம் 3 நாள் தான் இருங்க. ஆகட்டும் என்ன உக்கால வை. இது வரைக்கும் மருமகள் வந்து கற்பகவல்லி நான் தான் வீராவே வருது. அதுக்குதானே நம்ம முடிக்கிறோம். மருமகளாகப்பட்டவள் கற்பகவல்லி மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வரா. வந்து நம்மளை பார்த்துட்டு நம்ம பாகத்தை கண்டு போறாளே பாசம். பிள்ளையாகப்பட்டவன் சாந்த சிலை எங்க இருக்கிறான்? நம்ம கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னோம்? திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான அருளை பெற்று நான் ஒரு கல்யாணம் பண்ணா ஒரு கோயில் கோயிலுக்கு போகணும். எங்க புள்ளகால அந்த தேவை பொண்ணு புள்ள எங்கடா போயிருக்கு பின்ன? எங்கடா போயிருக்கு? கல்யாணம் பண்ணும்போது வீட்டுல பொண்டாட்டியை போட்டுக்கிட்டு அந்த தேவை பொண்ணு புள்ள எங்கடா போயிருக்கு பின்ன? அதுக்கு தாங்க உஷாராகிறான். மற்றவங்க உஷாரா வர மாட்டாங்க. திருமணம் செய்தால் என்னைக்கு என்ன பாரு, திருமணம் செய்தா ஒரு கோயில் போயிட்டு வர சொல்லுவாங்க. எந்த கோவிலா இருந்தாலும் சரி, திருமணம் முடிஞ்ச உடனே அப்படி என்று நம்ம பிள்ளையும் சாந்த சிலையும் மருமகளா இருக்க முடியாது. கற்பகவல்லியும் திருச்செந்தூரும் முருகப்பெருமான இடத்தில் சென்று முருகப்பெருமான அருளை பெற்று அரண்மனை வாங்கன்னு சொன்னோம்.